பொதுவாக கிராமத்து கலைகள்லாம் பலவிதம். அந்த கலைகள் எல்லாமே நம்ம முன்னோர்களால் வளர்க்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அந்த கலை பார்த்திங்கன்னா போக போக அழிஞ்சு கொண்டே வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போயும் அந்த கலைகளை பின்பற்றி வந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரியமான விஷயமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த கலை இன்னும் மண்மனம் மாறாமல் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நினைத்து பெருமை கொள்ள வேண்டும். வணக்கம் சுவாமி. மக்கள் தொலைக்காட்சி சார்பாக தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மண்மனம் மாறாத இந்த கலைகள் நிறைய அழிஞ்சு கொண்டே வந்துட்டுருக்கு. அதையும் சில கலைகளை இப்போயும் பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளான படிப்படியாக அழிஞ்சு வந்துட்டுருக்குது. அந்த கலைகளெல்லாம் மீட்டெடுக்கும் விதமாக அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி திரிசூலம் காளிபராசக்தி தவசித்தர் பீடத்தில் இந்த அம்பாவுடைய அருளால் அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் இன்றைக்கி நடத்த போகிறோம். இதன் மூலமாக வளர்ந்து வரக்கூடிய இந்த கலைகளெல்லாம் மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து இந்த கலைகள் மேன்மேலும் பாதுகாக்கப்படணும்னு அன்னை காளிதேவியோட அருளால் வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசீர்வாதங்களும் தெரிவிச்சுக்கிறேன். நாட்டுப்புற கலைஞர், மக்கள் இசை பாடகர், புதுக்கோட்டையிலிருந்து கலை சுடர்மணி முத்து முகமது இப்போ நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். குழுவில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கடல் நீரில் குடிநீர் கண்டுபிடிச்சது மாதிரி கடந்த 8 மாதமாக இந்த கொரோனாங்கிற கொடிய வைரஸில் எங்கள் ஒட்டுமொத்த கலைஞர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள் மட்டுமில்ல, மேடை மெல்லிசை கலைஞர், ஒட்டுமொத்த கலைஞர்கள்லாம் ரொம்ப வெகுவாக நாங்கள் பாதிச்சிருந்தோம். ஆனால் ஒரு மனதுக்கு ஒரு மனக்குறையை போக்க வந்த ஒரு மாற்று மருந்தாக நமது மக்கள் தொலைக்காட்சி இந்த பொங்கல் திருநாளில் இந்த புது வருடத்தில் எங்களை அழைச்சி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதை விட என்னென்னா, ஒட்டுமொத்தமாக அந்த உலகத்தையே உலுக்கி போட்ட அந்த கொரோனா எங்கள் நாட்டுப்புற கலைஞர்கள், ஒட்டுமொத்த கலைஞர்கள், எல்லா பிரிவில் இருக்கிற கலைஞர்களையும் 100க்கு 100% மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் அதுலேயும் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் இந்த திரிசூலத்தினுடைய வெக்காளி அம்மன் கோயிலில் உங்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்த மக்கள் தொலைக்காட்சியில் சந்திக்கிறதுல, ஊர் மக்களையும் எல்லாரும் சந்திக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக ஒட்டுமொத்த எங்களது நாட்டுப்புற கலைஞருடைய சார்பாகவும் அத்தனை கலைஞர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை உறுத்தாக்கி கொள்கிறோம். மக்கள் மனசில் இடம் பிடிச்ச நம்ம மக்கள் தொலைக்காட்சிக்காக அந்த தொலைக்காட்சிக்கு இந்த மக்கள் இசை பாடலை பாடுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு செயலுக்கும் நம்ம அந்த கோயிலில் நடக்கிற அந்த நிகழ்வுங்கிற போது மங்கள இசையோடு தொடங்கினா நல்லா இருக்குங்கிறதுக்காக எங்கள் ஒட்டுமொத்த இசை கலைஞர்களுடைய மங்கள இசையோட நிகழ்ச்சியை தொடங்கலான் இருக்கோம். மங்கள இசை மங்களகரமாக எல்லாருமே உற்சாகமாக கேட்டு ரசித்தோம். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அடுத்து என்னன்னா, எந்த செயலை தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டு செயலதும் தொடங்கு, அந்த பெரியவரின் சொல்லுக்கு நீ அடங்கு என்பதற்கெனக்கு அந்த விநாயக பெருமானை போற்றி பாடக்கூடிய ஒரு பாடலாக, முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ணனார் தன்மகனே கந்தனுக்கு முன் பிறந்த கணபதியே முன்னடவாய் ஆனை முகத்தோனே 5 கரம் கொண்டவனே ஆதரிக்க வேணுமையா
ஆதிசிவன் புத்திரரே. ஆத்தால போல ஒரு ஆத்துக்காரி வேணும்னு, ஆத்தால போல ஒரு ஆத்துக்காரி வேணும்னு ஆத்தங்கரையில் காத்திருக்கும் அணைமுகா ஐயா, ஆத்தங்கரையில் காத்திருக்கும் அணைமுகா, எங்களை காத்தருள வேணும் விநாயகா. பெத்தாரே உலகம் முன்னு சுத்தி வந்து ஞானப்பழம், பெத்தாரே உலகம் முன்னு சுத்தி வந்து ஞானப்பழம் பெற்றவனே வித்தகனே கணபதி, உமை போற்றுகிறோம் காத்திடுவாய் நல்வழி. பழம் பெற்றவனே வித்தகனே கணபதி, உமை போற்றுகிறோம் காத்திடுவாய் நல்வழி. மூணு கண்ணு கண்டனுக்கு மூத்த பிள்ளையானவரே, மூணு கண்ணு கண்டனுக்கு மூத்த பிள்ளையானவரே, மூப்பில்லாத மாப்பிள்ளையே பிள்ளையாரு, அப்புச்சி உன்னை விட்டா எங்களுக்கு வேறு யாரு. சேவல் கொடியேந்தி தாவி மயிலேறி, சேவல் கொடியேந்தி தாவி மயிலேறி, பூவுலகை காப்பவனே முத்தமிழ் குமரா, நாங்க சிந்து பாட செந்தமிழை தந்திடும் முருகா. பூவுலகை காப்பவனே முத்தமிழ் குமரா, நாங்க சிந்து பாட தந்திட எங்கள் முருகா. ரொம்பவே பிரமாதமா பாடிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியாவே இருந்துச்சு. முழுமுதற் கடவுள் விநாயகரை பத்தி பாடினாங்க. அடுத்து என்னென்ன பாட போறீங்க? அடுத்து நிறைய காட்சியோட காரணங்கள்லாம் நிறைய ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் தொலைக்காட்சி பற்றி கேட்டிங்க இல்லையா, அதை நான் கண்டிப்பாக பாடணும். சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான். அந்த வகையில் நம்ம மன்னிசை மக்கள் இசையை முதல்ல ஊக்கப்படுத்தி பெரும் உற்சாகத்தை கொடுத்த அந்த மக்கள் தொலைக்காட்சிக்காக நீங்கள் கேட்டபடியே அந்த பாட்டை. பொங்குகிற பொங்கலை போல் பொங்குகிற இந்த மக்களோட மனசைய அல்லுற, பசுமையா முப்பொழுதும் இருக்கிற, பசுமையா முப்பொழுதும் இருக்கிற, தமிழ் பண்பாட்டை மறக்காம மணக்கிற, இது மக்களோட தொலைக்காட்சி, நம்ம மக்களின் மனசாட்சி, இது மக்களோட தொலைக்காட்சி, நம்ம மக்களின் மனசாட்சி. பொங்குகிற பொங்கலை போல் பொங்குற நம்ம மக்களோட மனசைய அல்லுற, பொங்குகிற பொங்கலை போல் பொங்குற நம்ம மக்களோட மனசைய அல்லுற, பசுமையா முப்பொழுதும் இருக்கிற, பசுமையா முப்பொழுதும் இருக்கிற, தமிழ் பண்பாட்டை மறைக்காம மணக்கிற, இது மக்களோட தொலைக்காட்சி, நம்ம மக்களோட மனசாட்சி, நம்ம மக்களோட தொலைக்காட்சி, நம்ம மக்களின் மனசாட்சி. கடந்து நீ கரும்பாயி நிற்கிற, நாளும் பொழுது நீ அரும்பா மணக்கிற, காலம் கடந்து நீ கரும்பாயி நிற்கிற, நாளும் பொழுது நீ அரும்பா மணக்கிற, விளம்பரத்தையே அறவே வெறுக்கிற, விரும்பிய நிகழ்ச்சியை தினம் தினம் கொடுக்கிற, விளம்பரத்தையே அறவே வெறுக்கிற, விரும்பிய நிகழ்ச்சியை தினம் தினம் கொடுக்கிற, தலைமுறை தலைமுறை சொல்லும் பல தலைமுறையாவையும் வெல்லும், தலைமுறை தலைமுறை சொல்லும் புது தலைமுறையாவையும் வெல்லும். பொங்குகிற பொங்கலை போல் பொங்குற இந்த மக்களோட மனசைய அல்லுற, பொங்குகிற பொங்கலை போல் பொங்குற இந்த மக்களோட மனசைய அல்லுற. செய்தியை உடனே சொல்லுவ, நன்மை செய்யவே நாளும் சொல்வ, உண்மை
உண்மை செய்தியே உடனே சொல்லுவ, நன்மை செய்யவே நாளும் சொல்லுவ, நாளிந்த கலைகளை நிறைந்து சொல்லுவ, விளைந்த பயிராய் வீறு கொண்டு எழுவ, நாளிந்த கலைகளை நிறைந்து சொல்லுவ, விளைந்த பயிராய் வீறு கொண்டு எழுவ, மண்ணும் பயனுற வேண்டும், இங்கே பொண்ணும் விளைந்திட வேண்டும், மண்ணும் பயனுற வேண்டும், இங்கே பொண்ணும் விளைந்திட வேண்டும், பொங்குகிற பொங்கலை போல் பொங்குற நம்ம மக்களோட மனசைய அள்ளுற, பசுமையா முப்பொழுதும் இருக்கிற, அட பசுமையா முப்பொழுதும் இருக்கிற, தமிழ் பண்பாட்டை மறைக்காம மணக்கிற, இது மக்களோட தொலைக்காட்சி, நம்ம மக்களின் மனசாட்சி, இது மக்களோட தொலைக்காட்சி, நம்ம மக்களின் மனசாட்சி. ரொம்பவே சிறப்பாக பாடினீங்க. நம்ம மக்கள் தொலைக்காட்சியில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை வச்சு ஒரு பாடல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நானும் மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த செய்தியை மக்கள் தொலைக்காட்சிக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்கள் கலைக்குழு சார்பாக நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிண்ணா. அடுத்து என்ன நம்ம பார்க்கலாம்? ஆமாம், இவன் பார்வையில் அவன் காதலி சர்க்கரை பொங்கலாம். காதல் கெட்ட வார்த்தை அல்ல, மனதை தொட்ட வார்த்தை. அதனால் சர்க்கரை பொங்கல், அதை பொங்கல் திருநாளை வச்சு நானும் தோழியரும் பாடக்கூடிய ஒரு அருமையான பாடல். சக்கரை பொங்கலை போல வந்த சந்தனம் உள்ளையே, நம்ம சந்தோஷமா ஆடி பாடுவோம் மக்களின் எல்லையே, சக்கரை பொங்கலை அடிய சக்கரை பொங்கலை போல வந்த சந்தனம் உள்ளையே, நம்ம சந்தோஷமா ஆடி பாடுவோம் மக்களின் எல்லையே. பச்சரிசி வெல்லம் போல பக்குவமா சிரிச்சவளே, அடி பச்சரிசி வெல்லம் போல பக்குவமா சிரிச்சவளே, அச்சடிச்ச ஒம்பரத்தான் அழகாய நெஞ்சுக்குள்ள, அச்சடிச்ச ஒம்பரத்தான் அழகாய நெஞ்சுக்குள்ள, தந்தன 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 தானே தானே, பொங்கலும் பொங்கலும் பாலும் தேனும் நேசமச்சானே. இரும்பும் உருகுமடி கரும்பே உன்னை கண்டு, அடி இரும்பும் உருகுமடி கரும்பே உன்னை கண்டு, விரும்பிய இதயமே நாளை என் உதயமே, விரும்பிய இதயமே நாளை என் உதயமே, தந்தன 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 ஆசமச்சானே, பொங்கலும் பொங்கலும் பாலந்தேனோ நேசமச்சானே.
ரொம்ப பிரமாதம் பிரமாதம். கிராமத்து மண்வாசனோட இணைஞ்ச ஒரு காதல் காட்சியை பாடல் மூலியமா ரொம்பவே அழகா காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து என்னென்ன பண்ண போறீங்க? அடுத்து என்ன நான் சொல்கிறத விட எங்கள் கலைக்குடைய முன்மாதிரியாக திகழக்கூடிய தம்பி பொன்மாதிரி சொல்லுவார் பாருங்க நமது சிறப்பை. மதுரையில் மீனாட்சியாகவும் காஞ்சியில் காமாட்சியாகவும் காசியில் விசாலாட்சி அமர்ந்து நமது புண்ணிய பூமியில் வெக்காளி அம்மனாய் கோவில் கொண்டு கேட்போருக்கெல்லாம் கேட்ட வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காளியம்மனுடைய சிறப்பை காட்சியோடு காணமாக எங்கள் கலைக்குழுவின் சிறப்பு பாடகர் ஊரை அழகு மாணிக்கம் உங்கள் மத்தியில். அத்தி பழம்பரித்து எங்க வெக்காளி அம்மா இந்த அண்டமெல்லாம் சுத்தி வந்து செண்பகவு பறிச்சு சிவலிங்க பூஜை செய்து எங்க சின்ன திருசூல எல்லையிலே தெருவெல்லா விளையாடி ஆடி வாரா காளியம்மா ஆடிவாரா காளியம்மா நம்ம ஊரே காளியம்மா ஓடிவாரா காளியம்மா ஓசையிலே இந்நேரமா ஆடிவாரா காளியம்மா நம்ம ஊரே காளியம்மா ஓடிவாரா காளியம்மா ஓசையிலே இந்நேரமா. அதே அடி சுட்டபின வாடகையில சுடுகாட்டு மூளையில சூடையந்தி அடி வர காளியம்மா அடி சுட்டபின வாடகையில சுடுகாட்டு மூளையில சூடையந்தி அடி வர காளியம்மா அவேசமா அடி வர காளியம்மா அனைவரையும் காக்க வார காளியம்மா அவேசமா அடி வர காளியம்மா அனைவரையும் காக்க வார காளியம்மா அடி வார காளியம்மா நம்ம ஊரே காளியம்மா ஓடி வாரா காளியம்மா ஓசையிலே இந்நேரமா. வாத்தா என்ன வெத்தவளை ஆடி வாத்தா வாத்தா அடி இரும்பாடி உன் மனசு இலகலையே எந்தாயோ ஏறெடுத்து பாத்துறேன்னு காளியம்மா அடி இரும்பாடி உன் மனசு இலகலையே எந்தாயே ஏறெடுத்து பாத்துறேன்னு காளியம்மா இண்டறிஞ்ச நாயகியே காளியம்மா இண்டறிஞ்ச நாயகியே காளியம்மா இன்னும் ஒரு ஜென்ம வேணு காளியம்மா. மஞ்சள் பூச்சிக்காரியா அலைக்கட்டுமா அப்படி மல்லிகைப்பூ சேலக்காரியா அலைக்கட்டுமா அப்படி மஞ்சள் பூச்சிக்காரியா அலைக்கட்டுமா அப்படி மல்லிகைப்பூ சேலக்காரியா அலைக்கட்டுமா அலைக்கிறனே தாயே அலைக்கிறனே அலைக்கிறனே தாயே அலைக்கிறனே அந்த வெக்காளியம்மன் தாயவள அலைக்கிறனே அந்த வெக்காளியம்மன் தாயவள அலைக்கிறனே. காளியாட்டம் ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. அந்த காளியாட்டத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெக்காளியம்மனே வந்து ஆடின மாதிரியே எனக்கு ஒரு உணர்வு. அதை கொடுத்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து என்னென்ன பார்க்கலாம், ரொம்ப ஆவலாக இருக்குது. ஆமாம், நீங்கள் இது இவ்வளோ நேரம் நம்ம அம்பாளை பற்றி பாடணும், இப்போ நம்பாளை பற்றியும் சொல்லணும் இல்லையா? கட்டாயமாக சொல்லணும். இது வந்து காட்சியோடு காணும், ஆடலோடு பாடலை பற்றி சொல்கிறது தான் இந்த பாட்டு. மஞ்சள் குளிச்சு குங்குமம் வச்சு முகமும் வெளுக்க போகிற புள்ள முத்து முகமதோட பாட்டை கேட்டு முழு மனசா பாடி புள்ள என்ன அடி செஞ்ச என்னோட நெஞ்ச என்ன அடி செஞ்ச என்னோட நெஞ்ச மஞ்சள் குளிச்சு குங்குமம் வச்சு முகமும் வெளுக்க போற புள்ள முத்து முகமதோட பாட்டை கேட்டு முழு மனசா வாடி புள்ள என்ன அடி செஞ்ச என்னோட நெஞ்ச என்ன அடி செஞ்ச என்னோட நெஞ்ச மஞ்சள் குளிச்சு குங்குமம் வச்சு முகமும் வெளுக்க போற புள்ள முத்து முகமதோட பாட்டை கேட்டு முழு மனசா வாடி புள்ள. ஓ
ஓஹே! முக்கணியில் சிறந்தது மாங்கனி பழவாழை, இந்த முத்துக்காக பிறந்தது நீயோ எந்தன் சோலை. முக்கணியில் சிறந்தது மாங்கனி பழவாழை, இந்த முத்துக்காக பிறந்தது நீயோ எந்தன் சோலை. உன்னை பார்க்கும் பரவசம் அது என்றும் தனிரசம், உன்னை பார்க்கும் பரவசம் அது என்றும் தனிரசம். தேடிய வரணும் இது பாட்டோட சரணம், என்ன தேடிய வரணும் இது பாட்டோட சரணம். மஞ்ச குளிச்சு குங்குமம் வச்சு முகம வெளுக்க போற புள்ள, முத்து முகமதோட பாட்டை கேட்டு முழு மனசாவாடி புள்ளே. அடுத்து இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் 2வது படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் எங்கள் நாட்டுப்புற கலை உலகத்தில் மேலே அவர் சந்திக்காத ஒரு மேடைகளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு 2வது படிக்கக்கூடிய பையன் 7 வயது சிறுவன் இங்கே காவடி சாகச நிகழ்ச்சி நிகழ்த்தி காட்ட போகிறாங்க. ஒரு அற்புதமான நிகழ்வு அடுத்து. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்து என்னன்னு கேட்டால், இந்தியாவுடைய முதுகெலும்பாக இருக்கிறது விவசாயம் இல்லையா? இந்த விவசாயத்துக்காக நம்ம விவசாயிகள்லாம் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய தலையாய பிரச்சனை நம்ம விவசாயம். இல்லாமை போக்க வெள்ளாமை வேண்டும். அதாவது வயிறை வளர்க்கணும்னா பயிரையும் வளர்க்கணும் இல்லையா? அது இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் இந்த விவசாயத்தினுடைய பெருமையை நம்ம சொல்லக்கூடிய விதமாக இந்த பாட்டு. ஏன்னா இன்றைய திரையிசை பாடல்கள் கவர்ச்சி. இன்றைய திரையிசை பாடல் என்பது கவர்ச்சி. ஆனால் எங்கள் பாடல் என்பது உணர்ச்சி. எங்கள் பாடல்ங்கிறது உணர்ச்சி. இன்றைய திரையிசை பாடல் என்பது உதட்டு சாயம். இன்றைய திரையிசை பாடல் என்பது உதட்டு சாயம். எங்களது நாட்டுப்புற மண்ணிசை மக்களிசை என்பது விவசாயம். எனவே அந்த விவசாயத்தை இன்றைக்கி தை மாதம் பிறந்துருச்சு. இனிமேலாவது எல்லாருக்கும் ஒட்டுமொத்தம் ஒரு விடிவு காலம் வராதா என்கிற ஒரு ஏக்கத்தோட கார்த்திகை மாதம் தை மாதம் ஊரே மணக்குது பூவாசம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கலைக்குழு எல்லாருமா சேர்ந்து ஒரு ஆடலோடு ஒரு பாடல், விவசாயம் சார்ந்த இந்த பாடலை நீங்களும் கேட்டு ரசிப்பீங்க, எல்லோரும் கேட்டு ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன்.
கார்த்திகை மார்கழி தை மாசம் ஊரே மணக்குது மணவாசம். கார்த்திகை மார்கழி தை மாசம் ஊரே மணக்குது மணவாசம். ஆடி பாடி நடவு நட்டு அறுப்போம் முடிஞ்சாச்சு. நாங்க கூடி பேசி ஆளை பார்த்து தேதியும் குறிச்சாச்சு. ஆடி பாடி நடவு நட்டும் அறுப்போம் முடிஞ்சாச்சு. நாங்க கூடி பேசி ஆளை பார்த்து தேதியும் குறிச்சாச்சு. கல்யாணம் கல்யாணம் தை மாசம் கல்யாணம். கல்யாணம் கல்யாணம் தை மாசம் கல்யாணம். கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க குமரி பொண்டுகளா. எங்க தலையெழுத்த மாத்த வந்த பருவ சிட்டுகளா. கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க குமரி பொண்டுகளா. எங்க தலையெழுத்த மாத்த வந்த பருவ சிட்டுகளா. வைக்கணும் வைக்கணும் பொங்கலை வைக்கணும் உங்க மனசுல எங்களை வைக்கணும். வைக்கணும் வைக்கணும் பொங்கலை வைக்கணும் உங்க மனசுல எங்களை வைக்கணும். வைக்கணும் வைக்கணும் பொங்கலை வைக்கணும் உங்க மனசுல எங்களை வைக்கணும். கார்த்திகை மார்கழி தை மாசம் ஊரே மணக்குது பூவாசம். கார்த்திகை மார்கழி தை மாசம் மணக்குது பாரு மணவாசம். ஆடி பாடி நடவு நட்டு அறுப்போம் முடிஞ்சாச்சு. நாங்க கூடி பேசி ஆளை பார்த்து தேதியும் குறிச்சாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் சொல்லுங்கண்ணா. அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த நிகழ்வில் இது ஒரு வித்தியாசமான நிகழ்வு. கிராமிய கலை உலகத்தில் இது இல்லாமல் இது இல்லை. அதாவது கால் தரையில் படாமல் உயிரை பணைய வைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மரக்கால் ஆட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டைக்கால் நடனம். மரைக்கால்னு சொல்லக்கூடிய கட்டைக்கால் ஆட்டத்தை பார்த்தோம். உண்மையாகவே உயிரை பணைய வச்சு தான் அந்த தம்பி ஆடி இருக்காரு. ஆடும்போது பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் வந்துச்சு. என்னடா இவ்வளோ உயரமாக கட்டையை வச்சுட்டு எப்படி ஆடுறாரு அப்படின்ற ஒரு யோசனை எனக்கு வந்துச்சு. அடுத்து என்னென்ன பார்க்க போகிறோம்? அடுத்தபடியாக ஒரு தென்னகத்தில் ஒரு ராஜா ராணி ஆட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமிய மண்ணுக்கே சொந்தமான அந்த கரக நிகழ்ச்சி. நாட்டுப்புறம் மிக உயர்ந்த ஒரு கலையில் கரகத்தை தலையில் வச்சு ஆடக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம இங்கே தரப்போம்.
அடுத்து என்ன பார்க்க போகிறோண்ணா? அதாவது நீங்கள் இப்போ கிராமிய கலையை பார்த்தீங்க, அது வந்து முதன்மையான கலை, மூத்த கலை, ஒரு தொன்மையான கலை. இது அது கவர்ச்சிங்கிற பேரில் அது மோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையான உணர்ச்சிபூர்வமான மண்ணின் இந்த மூத்த கலை அது கிராமிய கலை என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லி, அதுக்கு அடுத்தாப்புல என்னென்னு கேட்டால், தன்னை நினைத்தவனை நினைத்து பாடுகிறாள், தன்னை நினைத்தவனை நினைத்து பாடுகிறாள், ஒரு அற்புதமான காதல் பாடல். அந்த ஒத்தையடி பாதையில நான் ஒத்தையில போகையில என் முன்ன வந்து வழி மறைச்சா நான் ஆசை வச்ச அழகு மச்சா. அடுத்த பாடல் எப்படின்னா, ஆடலோடு பாடல் காட்சியோடு காணும் அப்படின்னு பாடல். அத்தை மகளை அரவணைக்க துடிக்கும் மாமன் மகன் கொத்துங்கிளியாகி அவளை கத்த வைத்து பாடி மகிழ உத்தை வழி தேடி நின்றான், வேல்வெளியால் வந்திடவே தாவி ஒரு பாட்டு தள்ளிவிட்டு பாடுகிறான். அது என்ன பாட்டு என்று கேட்போமா? அடி மல்லிகை முள்ளரும்பு மலராத காயரும்பு, அடி மல்லிகை முள்ளரும்பு மலராத காயரும்பு, மலர்ந்து மணக்குதடி அங்க மலர்ந்து மணக்குதடி மானே உந்தன் பூவுடம்பு, அடி கிட்ட வந்தா வெட்டி வரு வாசம் மணக்குது, நீ எட்டி போனா என் மனசு எங்கி தவிக்குது. மல்லிகை முள்ளரும்பு மலராத காயரும்பு, மல்லிகை முள்ளரும்பு மலராத காயரும்பு, மலர்ந்து மணக்குதடி மானே உந்தன் பூவுடம்பு, மலர்ந்து மணக்குதடி மானே உந்தன் பூவுடம்பு, கிட்ட வந்தா அடியே கிட்ட வந்தா வெட்டி வரு வாசம் மணக்குது, நீ எட்டி போனா என் மனசு எங்கி தவிக்குது. ஆமா, அடி தேயாத நிலவு முகம் தேனிருக்கும் ரெண்டு கண்ணும், அடி தேயாத நிலவு முகம் தேனிருக்கும் ரெண்டு கண்ணும், வாயோ பவள நிறம் அடிக்குட்டி வாயோ பவள நிறம், வாய் வார்த்த தெல்ல முதம்
அடி காயாத கானகத்தில் மேயிரமானோ ஓ சாயாத கொம்பு பட்டு சாஞ்சவனானோ அடி காயாத கானகத்தில் மேயிரமானோ ஓ சாயாத கொம்பு பட்டு சாஞ்சவனானோ. இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராமத்து கலை நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா ஆரவாரமாக உற்சாகமாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான விஷயத்த சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காளி பராசக்தி ஆலயத்தில் வருஷம் திருவிழா நடக்கும். அதுக்கு வந்து பூங்கரகம் வந்து ஜோடிப்பாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது வந்து பூங்கரகம்னு சொல்லுவாங்க. திருவிழா காலங்களில் தீ மிதிக்கும் போது அம்மன் கரகம் வரும். இரவு வந்து சாமி புறப்பாடப்போ இது கூட அம்மன் கூட ஆடிட்டு வரும். இது காலங்காலமாக நாங்கள் செஞ்சுட்டு வந்துருக்கோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். எங்களுடைய பொதுவாக அந்த கிராமத்துகளில் அந்த கிராமிய நாட்டுப்புற நிகழ்ச்சி முடிஞ்சோடனே இறுதிக்கட்ட காட்சி உச்சக்கட்ட காட்சி அப்படின்னு ஒரு வச்சுருப்போம். அது அந்த கிராமத்து காவல் தெய்வம் அந்த கருப்பர் வந்து உயிரோடு இருக்கின்ற சேவலை கடித்து ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியெல்லாம் இருக்கும். அதன்படி அந்த எல்லாருடைய விருப்பத்திற்கு இணங்க அந்த கருப்பசாமி காத்து கொண்டிருக்கிறது. அது காட்சியோடு காணமாக உங்கள் முன்னே வந்து அலங்கரிக்க இருக்கிறது என்பதை அன்போடு சொல்லிக்கொள்கிறேன். அப்பா நீங்க எந்த நாட்டு எல்லையில இருந்தாலோ இந்த நேரம் இந்த ஊர் மக்களுக்கு காளியம்மா வாசலுக்கு நல்வாக்கு அருள்வாக்கு சொல்ல ஓடடி வந்திரையா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பை கால்களுக்கு எருக்கலம்பு சல்லடமா கருப்பா சல்லடமா உனக்கு சல்லடமா மண்டி மண்டியிடும் கால்களுக்கு கருப்பன் கால்களுக்கு மகிழம்பு சல்லடமா கருப்பா சல்லடமா உனக்கு சல்லடமா மண்டியிடும் கால்களுக்கு மகிழம்பு சல்லடமா கருப்பா சல்லடமா உனக்கு சல்லடமா. பாட்டு பாடி கருப்பா பாட்டு பாடி தாளமெல்லாம் கொட்டி பாடி கருப்பா கொட்டி பாடி கொட்டி பாடி ஒன்னாயுவே நான் அழைக்க ஓடி வர வேணும் ஐயா கருப்பா வேணும் ஐயா நீயோ வேணும் ஐயா. பாட்டு சத்தம் கேட்கலையோ கருப்பா கேட்கலையோ கொலவ சத்தம் எட்டலையோ கருப்பா எட்டலையோ எட்டலையோ பாட்டு சத்தம்
பக்கம் வந்தா புள்ள இருக்குது பார்த்தா பயமா இருக்குது கருப்பண்ண சாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது மலையாளக மாமதுர கல்லழக மலையாளக மாமதுர கல்லழக சிலையாக இந்த நர சீரித்த வரானடா அங்கே கேட்டு போலங்குது கருப்பர் சாமி பக்கம் வந்தா புள்ள இருக்குது சாமியே